வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ் இந்த வாரத்துக்கு இன்ட்ரெஸ்டான சூப்பர் நியூஸ் வந்து பார்க்க போகிறோம். ட்ரை தாங்க இந்த வாரம் ரொம்ப கம்மியான அப்டேட்ஸ், நிறைய ஹாலிவுட் அப்டேட்ஸ் தான் கொட்டி கிடக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம டிசிக்கு வந்து போயிடலாமா. டிசிலேருந்து முக்கியமான ஒரு பேட் அப்டேட் தான் பேட்மேன் டிலே. இந்த பேட்மேன் 2 பற்றின பெரிய எந்த நியூஸுமே கொடுக்காம அதை தொடர்ந்து டிலே பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க தோணுது. இப்போ வரைக்குமே ஸ்கிரிப்ட் ஃபைனலைஸ் பண்ணப்படலை. மேட்ரிவ்ஸ் வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த காரணத்தினால பாசிபிளி மேட்ரிவ்ஸ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணவே வரமாட்டாருன்னு சொல்கிறாங்க. ஐ மீன் 100% அஃபிஷியல் நியூஸ் கிடையாது, ஒரு ரூமராக தான் கிளம்பியிருக்கேன். மேட்ரிவ்ஸ் ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணிட்டு அந்த ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி என்னோட டேரக்டரை வச்சு இந்த படத்தை எடுக்கிறதா ஐடியா இருக்கான். அப்படி மட்டும் வேணாம் குமார், பொறுமையாக நீங்கள் வாங்க, பொறுமையாக அந்த படத்தை எடுங்க. ஏன்னா இது மேட்ரிவ்ஸோட உலகம், அவர் பில்ட் பண்ண உலகம், அவருடைய விஷனில் தான் சூப்பராக இருக்கும். வேற யாராவது ஜாஸ் வீடன் மாதிரி உள்ளே பூந்து கலாச்சி விட்டானா அவ்வளோதான் காண்டாயிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பொறுமையாக இருக்கட்டும், பொறுமையாக வரட்டும். அதுக்காக ரொம்ப பொறுமையாக வராதிங்க. சொன்ன மாதிரி 2027 படம் ரிலீஸ் ஆனால் ஓகே. அதே மாதிரி இந்த படத்தோட சம்மந்தப்பட்ட பென்குயினுக்கு சீசன் 2 வருமானு சொல்லி கேட்டதுக்கு, இந்த பென்குயின் சீசன் 1ங்கிறதே 1 and 10 சீரிஸாக தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். சீசன் 2லாம் வரது டவுட் தாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது சீசன் 1ங்கிறது மோர் லைக் அந்த பென்குயினோட ஆரிஜின் சொல்லக்கூடிய ஒரு கதை. அதிலிருந்து பெருசாக அந்த கதை எங்கேயுமே நீளாது. பேட்மேன் 2 and 3ல காலின் ஃபெரல் ஆக்சுவலாக பென்குயினா கன்ஃபார்ம் ஆயிட்டாரு. ஆல்ரெடி கேஸ்டிங் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ 2 படத்துலையுமே அவர் அப்பியர் ஆக போகிற அந்த சமயத்தில் அதில் கதை கண்டினியூ ஆகுமே தவிர்த்து சீசன் 2 வராதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு அமேசிங்கான சீரிஸ். பென்குயினுக்கு சீசன் 2 வரலனாலும் அந்த மற்ற கேரக்டர்ஸ் யாராவது வருவாங்களா பேட்மேன் 2ல, அவங்கள பேஸ் பண்ணி ஒரு தனி சீரிஸ் வந்துச்சுன்னா, அவங்களுக்கான ஆரிஜின் சீரிஸ் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் தோணுது. சீரிஸில் செம்ம டெப்த்தாக கதை சொல்கிறாங்க. ஸோ அது நடக்குதான்னு பார்ப்போம். பட் என்ன கேட்டிங்கன்னா பேட்மேன் 2 பாசிபிள் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2028 போகலாம். எவ்வளோ டிலே ஆனாலும் பரவாயில்ல, மேட்ரிவ்ஸ் அந்த படத்தை எடுக்கட்டும், அவ்வளோதான். April 18 சூப்பர்மேன் ட்ரெய்லர் 2 வரும்னு எதிர்பார்த்தா தக்காளி வச்சுன்னா BTS மட்டும் ரிலீஸ் பண்ணி நம்மளை ஏமாத்திட்டாங்க. ட்ரெய்லர் 2 இப்போதைக்கு வராதுன்னு சொல்கிறாப்புல ஜேம்ஸ் கன். பட் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கதாவும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. சூப்பர்மேன் டேல ரிலீஸ் பண்ணாத ட்ரெய்லர் அப்புறம் எப்போயா ரிலீஸ் பண்ண போறீங்க? பட் BTSல சில முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒயிட் மார்ஷனா டீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி சேனல் அப்டேட் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஆனால் நல்லா ஏமாத்திருக்கிறா ஜேம்ஸ் கன்னு. படத்தை ஏமாத்த மாதிரி தான் சரி. அண்ட் இந்த படத்தை பேஸ் பண்ண ஒரு ப்ரீக்வல் காமிக் வர மாதிரி இப்போதைக்கு ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. விச் இஸ் லைக் அ கேனான் ப்ரீக்வல்னு சொல்கிறாங்க. ஸோ சூப்பர்மேன் படத்துக்கு முன்னாடி என்ன விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு சின்ன சூப்பர்மேன் ப்ரீக்வல் ரிலீஸ் பண்ணுற ஐடியா இருக்கான். ஒரு சின்ன லீக் அண்ட் ரூமர்மாக தான் சுற்றிட்டு இருக்கேன். நடக்கலாம், நடந்தால் நல்லாயிருக்கும். பட் நிறைய ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு அந்த காமிக் போய் சேர போகிறதுல கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன்ல. பேட்மேனுக்கு இந்த மாதிரி ஒரு நாவல் வந்துச்சு, பட் அது கேனான் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சூப்பர்மேனுக்கு அப்படி சொல்லிட்டாதீங்களா? எப்பா காத்துட்ருக்கோம் அந்த காமிக் வருதா இல்லையான்னு. இதோட டிஸ் அப்டேட்ஸ் முடியுதுங்க. அப்படி நம்ம மார்வல் சைடில் போகும்போது ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ட்ரெய்லர் 2 சொல்லாம ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் என்னடா சூப்பர்மேன் ட்ரெய்லர் 2 ரிலீஸ் பண்ணுறது, நான் ரிலீஸ் பண்ணுறதா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ட்ரெய்லர் 2ன்னு சொல்லி பங்கம் பண்ணிட்டாங்க. நான் ஆக்சுவலாக அந்த தண்டர்போல்ட்ஸ் படத்தோட சேர்த்து தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ரொம்ப சீக்கிரமாக வந்துருச்சு. ட்ரெய்லர் 2 அமேசிங்காக இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் அட் ஃபீமேல் சில்வர் சஃபரையுமே காமிச்சிருந்தாங்க. நிறைய பேர் இதுக்கு ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷன் தான் கொடுக்குறாங்க. எதுக்குப்பா ஜெண்டர் ஸ்வாப்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. பட் ஒரிஜினலாக பார்க்கும்போது ஆல்டர்னேட் ரியாலிட்டியில் ஒரு ஃபீமேல் சில்வர் சஃபர் இருக்குது அந்த சமயத்தில். இந்த படமும் ஆல்டர்னேட் ரியாலிட்டியில் தானே நடக்குது. ஸோ நல்லா அப்படியே கொண்டு வந்துடலாம் நினச்சிருக்காங்களா என்னமோ. எனக்கு ஓகே, பட் நிறைய பேர் மிக்ஸ்டு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க இந்த ஃபீமேல் சில்வர் சஃபரை பற்றி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்க வீட்டில் காமிடுங்க. ட்ரெய்லர் 2 உண்மையிலே அமேசிங்காக இருக்குது. பிரேக் டவுன் சேனல் இருக்குது, செக் பண்ணுங்கள். டேர்டெவில் பார்ன் அகைன் சீசன் 1 முடிஞ்சு போச்சு. பயங்கரமான ஒரு சீசன் ஃபினாலே கொடுத்து தரமான செய்ய பண்ணியிருக்காங்க நான் சொல்வேன். சூப்பரான ரைட்டிங் கடைசி 2-3 எபிசோட போயிருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு இதை கண்டினியூ பண்ணுற மாதிரி அடுத்த சீசன் எப்போ வரும்னு சொல்லி அந்த கிரியேட்டர் கிட்ட கேட்க மார்ச் 2026 செகண்ட் சீசன் வரும்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக நம்ம இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணோம் செகண்ட் சீசன் பார்க்குறதுக்கு. செகண்ட் சீசனுக்கான இந்த ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. டூம்ஸ்டேக்கு முன்னாடி இந்த செட்டிங்கை ப்ளேஸ் பண்ணுற ஐடியா தான் இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த காரணத்தினால மேபி யாருக்கு தெரியும், டேர்டெவில் பார்ன் அகைன் சீசன் 2ங்கிறது டூம்ஸ்டே லீட் அப்போடியே முடியலாம், சான்சஸ் அதிகம். ஏன்னா நியூயார்க் சிட்டியில் நடக்குது, முக்கால்வாசி அவெஞ்சர்ஸ் நியூயார்க்கில் தான் இருக்காங்க. லீடு கொடுக்காம முடிச்சிருவாங்களா, அதை நான் பார்த்துறேன். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான லீட் பாசிபிளி டேர்டெவில் பார்ன் அகைன்ல இருக்கலாம். இப்போதைக்கு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்துக்கான இந்த ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நிறைய லீக்ஸ் கிடச்சிட்டு இருக்கு. அதில் எது உண்மை எது போயின்னு தெரியலங்க. ஏகப்பட்ட ஏஐ லீக்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. பட் எப்படி பார்த்தாலும் இந்த வருஷத்தோட கடைசியில் நீங்கள் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டீங்கன்னு சொல்கிறாங்க. வந்து தானப்பா ஆகணும். அடுத்த வருஷம் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா தக்காளி இந்த வருஷத்தோட கடைசியில் ட்ரெய்லர் வரணும்ல. இதோட லீக்குன்னு சொல்லி கிளப்பி விட்டுருக்காங்க. பட் முக்கியமான அப்டேட் ஆந்தனி மேக்கி கிட்ட வந்து கிடைச்சிருக்கு. கேப்டன் அமெரிக்கா என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே கிளிஃப் ஹேங்கர்ல முடியுமா, மண்ணெண்ணெய் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய், இந்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியாதானே, ஏதோ உலக பகா ஸ்பாயில் பண்ணிட்டாராங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே டூம்ஸ்டே கிளிஃப் ஹேங்கரில் தான் முடிய போகுது. பட் டெக்னிக்கலான கிளிஃப் ஹேங்கராக இருக்குமான்னு தெரியல. நீங்கள் இன்ஃபினிட்டி வார் எடுத்து பாருங்க, அது ஒரு கம்ப்ளீட் தானோஸ் படமாகவே இருக்கும். கிளிஃப் ஹேங்கர்னு சொல்ல முடியாது, தானோஸ் ஜெயிச்ச கதையை அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கதை தான் நான் டூம்ஸ்டேல எதிர்பார்க்குறேன். கிளிஃப் ஹேங்கரில் தான் முடிய போகுது. பட் மோர் லைக்லி அது ஒரு கம்ப்ளீட் படமாக இருக்கணும். ஸோ பாதி படத்தை மட்டும் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லாமல் ஒரு கம்ப்ளீட் படமாக இருந்தால் அல்டிமேட்டாக இருக்கும். அதான் ரூசஸ் வந்திருக்காங்களா, நடத்திடுவாங்க, நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி டூம்ஸ்டே நடக்கும்போது சைட் பை சைடாக தான் ஸ்பைடர்மேன் 4 பிராண்ட் நியூ டேவும் நடக்கும்னு சொல்லப்படுது. இது ஒரு ரிப்போர்ட்டாக தாங்க கிளம்பியிருக்கு, ரூமர் கிடையாது. அப்படி இருக்க அந்த சமயத்தில் மேபி இது நடக்கலாம். லைக் இன்ஃபினிட்டி வார் நடக்கும்போது பேக் டு பேக் ஆண்ட்மேன் அண்ட் த வாஸ்ப் அந்த நடந்திருக்கும்ல. இன்ஃபினிட்டி வாரோட முடிவும் ஆண்ட்மேன் அண்ட் த வாஸ்ப் முடிவும்
கிட்டத்தட்ட ஒரே டைம்லேயே தான். அதே மாதிரி அவஞ்சர்ஸ் டூம்ஸ்டே வார் அந்த முடிவும் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே வார் அந்த முடிவும் ஒரே டைம்லனா இருக்கலாம். ஸோ அதனால தான் ஸ்பைடர்மேன் பாசிபிளி டூம்ஸ்டேல வரமாட்டாருன்னு தோணுது. அதில் நம்ம தேரிஸ் பண்ண ஒரு விஷயம் தான் நடக்குதான்னு பார்ப்போம். அண்ட் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல மைல்ஸ் மொரால்ஸ் வர மாதிரி ஒரு ரூமை சுற்றிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ டவுட் தான், வந்தால் ஓகே. பட் அவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடக்கும்போது மைல்ஸை திடீர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களாங்கிறதான் கேள்விக்குறி. பார்க்கலாம். பட் இது எல்லாத்துக்குமே முன்னாடி நீங்கள் ஒரு ஸ்பைடர்மேன் சீரிஸை பார்த்துடுவீங்க. அமேசானோட ஸ்பைடர்மேன் நாயர் சீரிஸ். இப்போதுக்கு அந்த சீரிஸோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. மொத்தம் 8 எபிசோட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடும் 45 to 50 மினிட்ஸ்க்குள்ளே இருக்குமாங்க. எப்போ ரிலீஸ்னு தெரியல. பட் நான் எதிர்பார்க்குறது இந்த வருஷத்தோட கடைசி மேபி லைக் டிசம்பர் மாதத்தில் ஸ்பைடர்மேன் நாயர் சீரிஸ் ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் போயிட்டுருக்கு. 10 நிமிஷம் டப்புன்னு ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பண்ணுறாங்களே இல்லையான்னு தெரியலங்க. பட் மொத்தம் 8 எபிசோட் ஸ்பைடர்மேன் நாயர் தரமாக இருக்க போது. மார்வல் காமிக்ஸ்லேருந்து வர நிறைய காமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பெருசாக ரீச் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி கிளுக்கிழப்பான ஒரு மூவ் எடுத்திருக்கேன் மார்வல். புது காமிக் சீரிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, மார்வல் ஸ்விம் சூட் ஸ்பெஷல். அதுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய கவர்லாம் பாருங்களேன். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த காமிக் வாங்காமல் இருப்பாங்களா யாராச்சும்? மார்வல் ட்ரைவல்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தக்காளி நீங்களே இறங்கிட்டீங்களாடா காமிக்ஸு. நல்லா இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்கவே கீழே கொடுங்க. ரிலீஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் காமிக்ஸை படித்து பார்த்துட்டு நல்லா இருந்தால் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, இதோட மார்வல் அப்டேட்ஸ் முடியுது. அப்படி நம்ம ஹாலிவுட் சைடில் போகும்போது இவர் யாருன்னு தெரிஞ்சாங்க. நல்லா பாருங்க, தலைவர் ஜானி டெப்புங்க. ரொம்ப நாள் கழிச்சு இப்போதைக்கு ஹாலிவுட்டுக்கு ரிட்டர்ன் ஆகியிருக்காரு. டே ட்ரிங்கர் அப்படிங்கிற ஒரு படத்தில். ஆள் அடையாளமே தெரியாத மாதிரி ஒரு லுக்கில் வந்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ புது படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கான ஃபர்ஸ்ட் லுக் தான் இது. இது ஒரு கேங்ஸ்டர் பேஸ்டான கதையா, அதை பற்றி நமக்கு தெரியல. பட் ஜானி டெப்பை திரும்பவும் ஹாலிவுட்டில் பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. தலைவன் ஜானி டெப்புக்காக இந்த லைக் பண்ண தட்டுங்களை பார்ப்போம். இப்போ லேட்டஸ்ட்டாக ஸ்டார் வார்ஸ் செலிப்ரேஷன் போயிட்டு இருந்துச்சு. அதில் நிறைய படங்களை அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. முக்கியமாக அப்கமிங் ஷான் லெபியோட ஸ்டார் வார்ஸ் சீக்ரெட் ப்ராஜெக்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸ்டார் வார்ஸ் ஸ்டார் ஃபைட்டர். அதில் ரயன் காஸ்லிங் தான் நடிக்கிறாங்க. இது கம்ப்ளீட்லி செப்பரேட்டான ஒரு கதைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. எனக்கு இந்த ஸ்டார் வார்ஸ் யூனிவர்ஸை பற்றி பெருசாக தெரியாதுங்க. ஐ நாட் அ பிக் ஸ்டார் வார்ஸ் ஃபேன். பட் ஷான் லெபியோட படங்கள் எல்லாமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடியது. ரயன் காஸ்லிங் வேறு இருக்காரு. ஸோ அதுக்காக கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும்னு தோணுது. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காஸ்டிங், இன்ட்ரெஸ்டிங்கான டேரக்டர். ஸோ ஸ்டார் வார்ஸ் ஃபேன்ஸ் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அடுத்த மான்ஸ்டர்ஸ் படம் காட்ஸில்லா எக்ஸ் காங் 2 வந்து பார்த்தீங்கன்னா 2027 தான் ரிலீஸ் ஆகுது. பட் இப்போதைக்கு அந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. முக்கியமான ஒரு காஸ்டிங்கை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சாம் நீல். இவன் நம்ம ஜுராசிக் பார்க்கனால அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். ஜுராசிக் பார்க்கல வந்த ஆலன் கிராண்ட் நம்ம சாம்னியில் அப்படியே இப்போதைக்கு காட்ஸில்லா எக்ஸ் காங்குக்குள்ளே கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ரோல் ப்ளே பண்ண போறாரு, என்ன மாதிரி கதையாக இருக்க போகுதுன்னு சொல்லி சுத்தமாக ஐடியால. படத்தோட ஷூட்டிங்குமே ஆரம்பிக்கல. ஸோ ஆரம்பிச்சா பாசிபிளி லைக் இந்த படம் எது நோக்கி போகுது, இவர் என்ன ரோல் ப்ளே பண்ண போறோம்னு சொல்லி தெரிஞ்சிடும். அது வரைக்கும் காத்திருப்போம். ஸோ அடுத்த காட்ஸில்லா படம் நம்ம நினைச்சதை விட பிரம்மாண்டமாக இருக்க போதுன்னு தோணுதுங்க. அதே மாதிரி காட்ஸில்லா வீடியோ கேமுமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா டோஹோ. ஸோ அவங்க சைடில் இருக்க காட்ஸில்லா பேஸ் பண்ணி ஒரு தனி வீடியோ கேமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா. இதுக்கு முன்னாடி PS4 காட்ஸில்லா வீடியோ கேம் ரிலீஸ் ஆச்சு. அது ஒரு ரைட் இஷ்யூவால இப்போதைக்கு யாராலுமே அந்த கேமை ஆக்சஸ் பண்ண முடியல. ஒரு கேம் வராதாடா காட்ஸில்லாவுக்கு அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்க சமயத்தில் கரெக்டாக இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கிடைச்சிருக்கு. பார்க்கலாம் எந்த ஸ்டுடியோ ஸ்கைல் எடுத்து அந்த கேமை ரெடி பண்ண போறாங்கன்னு. அதை தொடர்ந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆன ட்ரெய்லர்ஸ் படி பார்க்கும்போது நம்ம ஜார்டன் பீல் ப்ரொடியூஸ் பண்ணுற ஹிம் அப்படிங்கிற ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் ட்ரெய்லர் கிடச்சிருக்கு. ஜார்டன் பீல் படம் ஹாரர் இல்லைனா எப்படி? ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு கோட்டுங்கிறது தான் டைட்டிலாக கொடுத்துருக்காங்க. சோனி அடிச்சு பிடிச்சி அந்த கோட் டைட்டில் தான் பக்கம் இழுத்துருக்க அந்த சமயத்தில் இப்போதைக்கு ஹியூமன் மாற்றிட்டாங்க. படத்தோட கான்செப்ட் ஒரு ரக்பி பிளேயர் இப்போதைக்கு கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மாற ட்ரை பண்ணுறாரு. பட் அவருடைய கோச் வந்து பார்த்தீங்கன்னா நீ கோட்டா மாறணும்னா தக்காளி ஹெவி ட்ரைனிங் போகணும்னு சொல்லி அந்த பைபிளையே போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அந்த டார்ச்சர் எல்லாத்தையுமே தாங்கி இவர் கோட்டா மாறினாரா இல்லையாங்கிறது தான் மீதி கதை. ட்ரெய்லர் செம்ம ப்ரூட்டலாக இருக்குது. இந்த படம் பார்த்துட்டு அப்புறம் எவனும் ரக்பி இல்லைனா அந்த கோச்சிங்கே போக மாட்டான் போலையே, அந்த அளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஸோ படமும் நல்லா இருக்கும்னு தோணுது. ஹிம் ட்ரெய்லர் மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதோட இந்த வத்துக்கான எல்லா சூப்பர் நியூஸும் முடியுது. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஏதாவது முக்கியமான அப்டேட்ஸ் டீட்டெயில்ஸோ நான் மிஸ் பண்ணி ஏதாவது தப்பா சொல்லியிருந்தாலும் மறக்காம கீழே கம்பெனி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் நான் உங்களை தலைவர் ராசமான விட எல்லாமே பற்றி வந்திருக்கோம். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா